ஒரு பெரிய காடு. அந்த காட்டின் நடுவில் வேகமாக ஓடும் ஒரு ஆறு. மாலை நேரம். வானம் கருமையாக மாறிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றங்கரையில் ஒரு தேன் பதற்றமாக இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு ஆற்றை கடக்க வேண்டும். ஆனால் தனியாக கடக்க முடியாது. அதே நேரத்தில் ஒரு தவளை அங்கே வந்தது. தேள் மெதுவாக அதை கூப்பிட்டது. தவளை நண்பா, எனக்கு உதவி பண்ணுவியா? நான் உன் முதுகில் உட்கார்கிறேன். நீ என்ன இந்த ஆற்றை கடக்க உதவி பண்ணு. தவளை உடனே பயந்தது. அது கொஞ்சம் பின்னால் சென்று, உன்னை நான் எப்படி நம்புவது? நீ என்னை கொட்டிட்டா நான் இறந்துடுவேனே என்று கேட்டது. தேள் சிரித்துக்கொண்டே சொன்னது, அடா நண்பா, நீயே யோசிச்சுப் பார். நான் உன்னை ஆற்றின் நடுவில் கொட்டினால் நீயும் இறந்து போவாய். நானும் தண்ணீரில் மூழ்கி சாவேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் உன்னை கொட்ட வேண்டும்? தேளின் வார்த்தை தவளைக்கு நியாயமாக தோன்றியது. சரி என்று நம்பிக்கையுடன் அதை தனது முதுகில் ஏற்றிக்கொண்டது. இருவரும் மெதுவாக ஆற்றை கடக்க ஆரம்பித்தார்கள். தண்ணீர் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் தவளை மிகவும் கவனமாக நீந்திக் கொண்டே சென்றது. ஆற்றின் பாதி தூரம் வந்தபோது திடீரென்று தேள் தனது விஷக்கொடுக்கால் தவளையை கொட்டியது. வலி தாங்க முடியாமல் தவளை துடித்தது. நீரில் மூழ்க ஆரம்பித்தது. கடைசி மூச்சில் அது வேதனையுடன் கேட்டது, ஏன் இப்படி செய்தாய்? இப்போ நாம 2 பேரும் சேர்ந்து சாகப் போகிறோமே. அப்போது தேள் கண்களை மூடி மெதுவாக சொன்னது, மன்னிச்சிரு. நான் எவ்வளவோ என்னை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்னால முடியல. ஏன்னா கொட்டுறதுதான் என்னோட இயல்பு. அந்த சில நொடிகளில் இருவரும் தண்ணீரில் மூழ்கி போனார்கள். இந்த கதையின் உண்மை வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா? சில மனிதர்களின் குணம் ஒருபோதும் மாறாது. நாம் நல்லவர்களாக இருப்பதால் அவர்களும் ஒரு நாள் நல்லவர்களாக மாறிவிடுவார்கள் என்று நம்புகிறோம். ஆனால் உண்மை அதல்ல. நாம் கொடுக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும் சிலருக்கு நம்மை மீண்டும் காயப்படுத்தும் சந்தர்ப்பமாக மாறிவிடுகிறது. அதனால் இனிமையாக பேசுகிறார்கள் என்பதற்காக எல்லோரையும் நம்பாதீர்கள். சிலரின் வார்த்தைகள் தேன் போல இருக்கும். ஆனால் அவர்களின் குணம் விஷமாக இருக்கும்.